أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله مولانا العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم خير الدعاء دعاء عرفة صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லோருக்கும் வாழ்த்து. சரியாக 10 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு மேலான உங்களுடைய உதவி கிடைத்ததற்காக பாரக்கல்லாஹு லக்கும். அல்லாஹும்ம தகப்பல் ஹஜ்ஜக்கும் வ உம்ரத்தக்கும் மக்பூலா. இந்த இடத்தை வல்லநாயன் கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவு செய்தானோ, இந்த இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமான முறையில் வருகை தந்தார்களோ, எந்த இடத்தில் பூமா நபியினுடைய மேனி அடக்கம் செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த இடத்திலே அல்லாஹ்வினுடைய அருள் கியாம நாள் வரைக்கும் சொரிந்து கொண்டிருக்கிறதோ, அந்த புனிதமான பூமியிலே எங்கள் அனைவர்களையும் வரவழைத்து இந்த புனிதமான நன்னாட்களிலே பொன்னாட்களிலே எங்களை இந்த பூமியிலே நடமாடச் செய்த வல்லவன் எங்கள் குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனைவிமார்களுக்கும் எங்களுடைய உறவுகளுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பிறந்து 8வது நாள் மினாவை நோக்கி, 9வது நாள் அரஃபாவை நோக்கி, அன்றிரவு 10வது முஸ்தலிஃபாவிலே தரித்து 10வது நாளும் 11வது நாளும் 12வது நாளும் மாஷா அல்லாஹ் மினாவில் நாங்கள் இருக்கப் போகின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் எங்களை எப்படி வளப்படுத்திக் கொள்வது, எங்களுடைய உள்ளங்களை எப்படி பண்படுத்திக் கொள்வது, அதற்கு பின்னால் ஹாஜிகளாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை 5 விடயங்களுக்கு உட்படுத்தப்பட்டதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிலே இருந்து நானும் நீங்களும் பயன்பெற வல்லநாயன் எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. முதலாவதாக மாஷா அல்லாஹ் தாயிம சுந்த், எங்களுடைய நாவுகள் எப்பொழுதும் வீணான பேச்சுக்களிலேயோ அல்லது தேவையற்ற வார்த்தைகளையோ நாங்கள் பேசிவிடக்கூடாது. எங்களுடைய நாவுகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாஷா அல்லாஹ் இன்றைய சுபகிலே அலம் நஜ்அல் லஹு ஐனைனி வ லிசானன் வ ஷஃபதைன், அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு நாவை தந்து உதடுகளை தந்து நீங்கள் நல்ல முறையிலே அல்லாஹ்வினுடைய அருள் பாக்கியத்தோடு அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை சுருக்கமாக ஆணித்தரமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த நாவை பற்றி சொல்கிறார். கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவிலே கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக லிசானன் ذاكرا, இறைவா உன்னை ஞாபகப்படுத்துகின்ற, அருள்மறையை ஓதுகின்ற, நல்ல விடயங்களை பேசுகின்ற ஒரு நாவாக எங்களுடைய நாவை தந்தருள்வாயாக. இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்ற பொழுது வதம்ம கலாமுஹு வனகஸ வதம்ம அக்லுஹு வனகஸ கலாமுஹு சொன்னார்கள். இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார் அறிவு ஞானம் பெறுகிறானோ, யாருக்கு அறிவு வருகிறதோ, யாருக்கு அல்லாஹ் தஆலா விளக்கத்தை கொடுக்கிறானோ அவர்கள் என்ன செய்வார்கள், வனகஸ கலாமுஹு பேச்சை தவிர்த்துக் கொள்வார்கள். ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா? மாஷா அல்லாஹ் நாங்கள் 3500 பேர்களும் 500 பேர்களாக அல்லது 200 பேர்களாக அல்லது 100 பேர்களாக மினா எவ்வாறு எங்களுக்கு பிரிக்கப்படுகிறதோ, அந்த பிரிக்கப்படுகின்ற நேரத்திலே அந்த இடத்திலே நாங்கள் இருக்க போகிறோம். அன்றுதான் நாங்கள் எங்களுடைய குரூப்பிலே 47 பேரையும் ஒன்றாக பார்க்க போகிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் மினாவிலே போய் நுழைந்த உடனே எங்களுடைய நாவு எங்களை தெரியாமல் பேசத் தொடங்கிவிடும். எங்களுடைய நாவிலே இருந்து பல வார்த்தைகள் வரத் தொடங்கிவிடும். ஆகவேதான் இந்த இடத்திலே நாங்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஜஅலனி தவீல சும்த் தாயிம சும்த், இறைவா இது சாதாரண பூமி அல்ல,
1,24,000 நபிமார்கள் தங்கியிருந்த பூமி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கியிருந்த பூமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கியிருந்த பூமி, நபிகளார் அவர்கள் தங்கியிருந்த பூமி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்க போகின்ற பூமி. ஆகவே இப்படியான பூமிகளிலே எங்களுடைய நாவுகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நீ எவ்வாறு நாடுகிறாயோ அவ்வாறு இறைவா எங்களுடைய நாவை பேணி பாதுகாக்குகிற பண்பாடுள்ள பக்குவத்தை எங்களுக்கு தருவாயாக என்று முதலாவது நாங்கள் நாவை இறைவனிடத்திலே ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த நாவின் மூலமாக மாஷா அல்லாஹ் பல விடயங்களை பேசலாம், பல விடயங்களை நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அது இந்த 5 நாட்களிலேயும் எங்களுடைய பெருமதியான வார்த்தைகளாக, அந்த 5 நாட்களிலேயும் பண்பாடுள்ள வார்த்தைகளாக அது சொல்கின்ற பொழுது 1000 திக்ருகளை நான் செய்தேன், அல்லாஹு அக்பர் என்று செய்தேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று செய்தேன், தஸ்பீஹ் செய்தேன், தஹ்லீல் செய்தேன், தக்பீர் செய்தேன், லா இலாஹ இல்லல்லாஹ் செய்தேன், உன்னை புகழ்ந்தேன், துதி செய்தேன் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே மிக மேன்மையானவர்களாக சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிற வார்த்தை, அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த வார்த்தைகள் இருக்கிறதே, இந்த வார்த்தைகள் ஊடாக எங்களை எல்லாம் நாங்கள் இறைவனிடத்திலே யுபஹின் மலாயிகா, மலாய்க்காமாரிடத்திலே பெருமையாக பேசுகின்ற அந்த அந்தஸ்துக்கு எங்களுடைய நாவு உயர்த்தி விடும். இரண்டாவதாக தாயிமல் ஃபிக்ர், எந்த நேரமும் எங்களுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அரஃபாவுடைய மைதானம், மினாவினுடைய மைதானம், முஸ்தலிபாவினுடைய மைதானம் எங்களை எல்லாம் எத்தகர்ரபு இலல்லாஹ், அல்லாஹ்வோடு நெருக்கமானவர்களாக மாற்றிவிட வேண்டும். எப்படி சௌரினுடைய குகையிலே இருந்து வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுடைய உறுதியையும் ஈமானுடைய அடித்தளத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் வந்த நேரத்திலே, கால்பாதம் தெரிகின்ற நேரத்திலே, யா அபூ பக்கர் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, எங்களோடு மூன்றாவதாக இறைவனும் இருக்கிறான் என்று சொன்னது போல இந்த மினா, அரபா, முஸ்தலிபா இந்த இடத்திலே இருந்து நீங்கள் எடுக்க வேண்டியது யார் தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்கின்ற அந்த ஒருவனை வாயினால் நுழைந்தோம். ஆனால் அலஸ்து பிரப்பிக்கும் என்று அந்த ஆலமுல் அர்வாஹிலே உங்களிடத்திலே அல்லாஹ் கேட்கும் பொழுது காலு பலா, நாங்கள் உண்மையாக உன்னுடைய அடியார்கள் தான் என்று சொன்னது போல மீனாவிலே இருந்து வெளியாகிற பொழுது, அரஃபாவிலே இருந்து வெளியாகிற பொழுது, முஸ்தலிபாவிலே இருந்து வெளியாகிற பொழுது நீங்கள் யாரை கொண்டு போக தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்கின்ற ஒருவரை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அங்கே அல்லாஹ்வினுடைய ஒரு அடியார் தவாபு செய்கிறான். அந்த தவாபு செய்கிற பொழுது சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்க்கிறார்கள், ஒருவர் தவாபு செய்கிறார். தவாபு செய்கிற பொழுது சொல்லுகிறார், இந்த வயது போன நேரத்திலேயும் இந்த நெருக்கடியான நேரத்திலேயும் இவர் தவாபு செய்கிறாரே என்று ஒருவர் அவர் தவாபு செய்கின்ற பொழுது நினைக்கிறார். உடனே திரும்பி சுஃபியானு சௌரி, நீங்கள் சொன்னது என்ன? எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே உள்ள தொடர்பை நீ சொல்லுகிறீரா என்று அவர் சொல்லிவிடுகிறார். சுஃபியானு சௌரி அவர்கள் அதிர்ந்து விடுகிறார்கள். என்னையோ அவருக்கு தெரியவில்லை, ஆனால் அவரையோ எனக்கு தெரியவில்லை. அவர் வயது முதிர்ந்த பருவத்திலே தள்ளாடுகின்ற நேரத்திலே இந்த தவாபு செய்கிறாரே என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இறைவா, இந்த மினாவிலே எல்லோர்களும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். பணத்தை கொண்டு வந்தார்கள், ஆட்டை கொண்டு வந்தார்கள், ஒட்டகத்தை கொண்டு வந்தார்கள், மாட்டை கொண்டு வந்தார்கள், எல்லோர்களுமே குர்பான் கொடுக்கிறார்கள். வஸல்லி லிரப்பிக வன்ஹர், அனைத்தையும் கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் என்னிடத்தில் எதுவும் கிடையாது. இன்றைய தினத்திலே நான் எதை தரப்போகிறேன் தெரியுமா? என்னுடைய உயிரை தருகிறேன் என்று அவர் அந்த இடத்திலே இருந்து இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவாக இருக்கிறது. ஆகவேதான் தஃபக்கரு ஃபி ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். 360 நரம்புகள் தலையிலே இருக்கிறது. ஒரு நரம்பு பிசகுமாக இருந்தால் 360 நரம்புகள் இருக்கிறது. ஒரு நரம்பிலே டேமேஜ் ஏற்படுமாக இருந்தால் 360 நரம்புகள் இருக்கிறது. செயலிழந்து விடுமாக இருந்தால் 360 நரம்புகள் இருக்கிறது. ஏதோ ஒன்று பிழை ஏற்படுமாக இருந்தால் மெண்டலாக, இந்த மெண்டலின் மூலமாக எதுவுமே செய்யாத ஒரு நிலை ஆகிவிடும். ஆகவே அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே எவ்வாறு வானத்தை படைத்திருக்கிறார், எவ்வாறு பூமியை படைத்திருக்கிறார், எவ்வாறு மினாவை ஆக்கி வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஓடோடி வாருங்கள் என்று அரஃபா மினாவிலே அழைத்து அது
அதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரைந்து வந்து ஆட்டு செம்பரியாட்டை கொடுத்தார்களே, அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய இடத்திலே எங்களுடைய சிந்தனை அது மினாவாக தெரியக்கூடாது, அது அரபாவாக தெரியக்கூடாது. அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய ஏன் 365 நாளையிலே அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிற முதலாவது வானத்திலே இருந்து சொரிகின்ற ஒரு நாளையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது தெரியுமா? அல்லாஹ்வை எங்களோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜுனைத் பக்தாதி இமாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 30 வருட காலமாக நான் பயான் பண்ணுகிறேன், நான் பயான் பண்ணவில்லை, நான் எழும்புகிறேன், அல்லாஹ் இன்னைக்கு கொட்டி கொண்டிருக்கிறான் என்று ஜுனைத் பக்தாதி அவர்கள் சொன்னது போல நாங்கள் மினாவிலே இருந்து வருகிற பொழுது நீங்கள் ஏழையாக இருக்கலாம், நீங்கள் ஈமானிலே குறைபாடு இருக்கலாம், அதை அல்லாஹ் சொல்லவில்லை. அரபாவிலே தங்கி விட்டீர்களா, அரபாவிலே இருக்கிறீர்களா, அரபாவிலே நுழைந்து விட்டீர்களா, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்பதை வஃப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விருந்தாளி எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கமாக எப்படி இருக்க வேண்டும், ஹபீபுல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக வந்தது போல, கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நெருக்கமான நண்பராக ஆக்கியது போல, மூசா கரீமுல்லாஹ் அல்லாஹ்வோடு பேசிய ருசினா மலையிலே பேசியது போல நாங்கள் அன்றைய தினத்திலே அல்லாஹ்வோடு நெருக்கமானவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக நம்மிடத்தில் இருக்க வேண்டியதுமா தாயிமல் வுது, 24 மணி நேரமும் நாங்கள் வுதுவோடு இருக்க வேண்டும். யார் வுதுவோடு இருக்கிறாரோ அப்பொழுது உங்களுடைய மனைவி உங்களுடைய அன்புக்குரிய மனைவியாக மாறுவார். யார் வுதுவோடு இருக்கிறாரோ உன்னுடைய வீட்டிலே அருவரலங்கிறது, யார் வுதுவோடு இருக்கிறாரோ உங்களுடைய தொழிலிலே பரக்கத் இறங்குகிறது, யார் உங்களுடைய வுதுவோடு இருக்கிறாரோ மரணம் ஏற்படுகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், யார் வுதுவோடு இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பும் சிறப்பும் மகத்துவமும் மாண்பும் ஏற்படுகிறது. ஹாஃபிதுகள் 3 மணிக்கு எழும்புகிறார்கள், வுதுவோடு இருக்கிறார்கள், 3 மாதத்திலே குர்ஆனை மனனம் செய்கிறார்கள், 6 மாதத்திலே மனனம் செய்கிறார்கள். மாஷா அல்லாஹ், தாயிமல் வுது, வுதுவோடு இருந்து கொள்ள வேண்டும். மதீனா நகரத்திலே ரவுதாவிலே இருந்து கண்மணியான நாயகமே நாங்கள் இந்த இடத்திலே இருந்து வுதுவோடு இருக்க பழகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் இந்த வுதுவை தாயிமாக நீ ஆக்கி விடுவாயாக என்று நீங்கள் வுதுவை கேளுங்கள். நான்காவதாக அன்ஃபிக் உன்ஃபிக், நீங்கள் உங்களுடைய பணத்திலே இருந்து அன்ஃபிக் ஃபீ ஸபீலில்லாஹ் வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யாத்தி அஹதகுமுல் மௌத், மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய செலவுகளை நீங்கள் செலவு செய்து கொள், தர்மமாக கொடுங்கள். 1 லட்சம் நன்மை அங்கே அரஃபா மீனா முஸ்தலிஃபாவிலே மக்காவிலே கிடைக்கிறது என்றால் அதே நன்மை மாஷா அல்லாஹ் அன்ஃபிக் நீங்கள் செலவு செய்யுங்கள். உன்ஃபிக் உங்களுக்கு செலவு செய்யப்படும். எப்பொழுது நீங்கள் வாரி வழங்குகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் கொடுக்குகின்ற பண்பாடு உள்ளவர்களாக மாறுகிறீர்களோ, எப்பொழுது தர்மத்தை கொடுக்குகிறீர்களோ, சனாபில் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு விவசாயி வித்தை போடுகிறான், ஆனால் அது ஒரு வித்து தான் போடுகிறான். அந்த வித்திலே இருந்து 70 வருகிறது, 100 வருகிறது, 200 வருகிறது. ஆனால் ஒரு விதையை போட்டுவிட்டு அந்த கொலையை எண்ணி பார்த்தால் 500 வரும். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அன்பித்து நீங்கள் முளைவிடுங்கள், நீங்கள் போடுங்கள் என்று சொல்கிறான். மாஷா அல்லாஹ், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தர்மம் இருக்கிறது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தஸ்பீகும் இருக்கிறது. மினா என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே நீங்கள் 70 வயதுடையவர்களாக, 40 வயதுடையவர்களாக, 50 வயதுடையவர்களாக நீங்கள் இருந்து செய்கிறீர்களா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 1000 வருடங்கள் கொடுத்த என்னுடைய சமுதாயத்தினுடைய வயதை உங்களுக்கு தருகிறேன், அள்ளிக் கொள்ளுங்கள், நிறைவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிக் நீங்கள் செலவு செய்துகள், கொய்யினால் கொடுங்கள், கொடுத்து விட்டு பாருங்கள். நீங்கள் இந்திய திருநாட்டிலே ஒருவர் சொல்கிறார் 100 வருடம் வாழுவாராம், அப்படி பணம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் உழைக்கிறார். உழைத்து என்ன செய்கிறார் தெரியுமா? கொடுத்து கொண்டே இருக்கிறார், சிரித்துக் கொண்டே இருக்கிறார், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆரவாரம் போட்டுக் கொண்டே இருக்கிறார். செலவு செய்யுங்கள், அது அல்லாஹ்வுடைய பூமியாக இருக்கிறது. மினாவிலே இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாஷா அல்லாஹ், ஒரு புறம் நீர்கள் அப்படியே கடல் கடலாக அப்படியே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் பாருங்கள், முசல்லாவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.